தேவனுடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. 265வது வேத வினாவிடை கேள்விகளுக்கான பதிலை கூறிவிட்டு நம்ம 266வது நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். சரிங்களா? ஓமைகள் என்ற பகுதியிலிருந்து நம்ம நேற்று தினத்தில் கேள்விகள் கேட்டிருந்தோம். அதற்கான விடைகள் உங்களுக்கு இப்பொழுது அடியேன் சொல்லுவேன். அது அப்படியே திரையில் வரும். சரிங்களா? முதலாவது கேள்வி, கூட்டத்தோடு வந்தவன் உள்ளே மாட்டிக்கொண்டான். கூட்டத்தோடு வந்தவன் உள்ளே மாட்டிக்கொண்டான். இது எந்த ஓமைன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண விருந்து ஓமை. அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவன் உள்ளே இருக்கும் பொழுது அவனை பிடித்து அங்கே தண்டனை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 22:12 விடை இருப்பதை பார்க்கலாம். மத்தேயு 22:12. ஓகே. ரெண்டாவது கேள்வி, இந்த நேரத்தில் கடை இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. இந்த நேரத்தில் கடை இருக்குமா? இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகள் ஓமையில். இது மத்தேயு 25 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 10 கன்னிகள் ஓமை. அதில் 5 கன்னிகைகள் எண்ணெயை கொண்டு போயிருக்க மாட்டாங்க. மணவாளன் வரும்போது தூங்கிடுவாங்க. அப்போது புத்தி உள்ளவங்கள்ட்ட கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த நேரத்தில் கடை இருக்குமோ. நடுராத்திரியில் கடை இருக்காதில்ல, அதுக்காகத்தான் அப்படி அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது கேள்விக்கான விடை 10 கன்னிகள் ஓமை. மூன்றாவது கேள்வி, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு, அதுக்கு இப்படியா பொத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு விடை என்னன்னு சொன்னால், தாளந்துகளை பெற்றவர்கள் மற்ற 25ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். அதில் ஒரு தாளந்து வாங்கினவன் நினச்சி தான் அதை பொத்தி வச்சான் அப்படின்னு புதைச்சி வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது மூன்றாவது கேள்விக்கான விடை. நான்காவது கேள்வி நான் என்ன கேட்டிருந்தேன்னா, 4 விதம் ஒன்று தான் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவன் ஓமையை பற்றி நம்ம படிக்கலாம். அது பாதை அருகே விழுந்தது, அப்புறம் முட்கள், அப்புறம் பாறையில் விழுந்துச்சு. அதெல்லாம் என்ன செய்யலை, முளைச்சி வரலை, அது பலன் கொடுக்கலை. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்தது பலன் கொடுத்தது. சரிங்களா? 4ல் 1 நல்ல நிலத்தில் விழுந்தது பலன் கொடுத்தது. இது 4வது கேள்விக்கான விடை. 5வது கேள்வி, பரலோக பணியாளர் 2 பேர், பரலோக பணி செய்தது இன்னொருவர். பரலோக பணியாளர் 2 பேர், பரலோக பணி செய்தது இன்னொருவர். இது யாரும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நல்ல சமாரின் ஓமை. லேவியனும் ஆசாரியனும் வராங்க. அவங்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். ஆனால் அவங்க அந்த அடிபட்டு கிடந்தவனை, கள்ளர் கையினால் அடிபட்டு கிடந்தவனை காப்பாற்றலை, அந்த சமாரியன் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 33 விடையை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்தது 6வது கேள்வி, அதுக்கான விடையை நான் சொல்லிடுறேன். சின்னதில் பார்த்தது இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது கடுகு ஓமை. ஆண்டவர் பரலோகராஜ்யம் கடுகுக்கு ஒப்பாக இருக்கிறது, கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொன்னார். அது சின்னதாக இருக்குது, ஆனால் அது பார்த்திங்கன்னா பெரிய மரம் போல் அது வளர்ந்துருது அப்படிங்கிறத அங்கே சொல்லப்பட்டுள்ளது. ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை அங்கே சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம். மார்க் 4:31 சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது 7வது கேள்வி, என்ன ஆட்டம் போட்டாயா, அவன் நிலைமையை பாரு அப்படிங்கிற கேள்வி. இது என்னென்னா, ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை. ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது செழிப்போட விலையுயர்ந்த ஆடையோடு தரித்து வாழ்ந்தான். லாசரு அவன் பக்கத்தில் ரொம்ப பருக்கள் உடையவனாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் லாசரு பரலோகத்துக்கு போயிடுறாரு. ஐஸ்வர்யன் அங்கே துன்பத்தில் தவிக்கிறான். அப்படி தானே? அந்த நரக வேதனையில் தவிக்கிறான். அப்போது அந்த லாசருடைய விரல் நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கிடச்சா நலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா 16:24 நம்ம பார்க்குறோம். ஓகே. 8வது கேள்வி, பச்சைபாதம் போல் தெரியுதோ அவர் படி. சரி, இது எங்கே பார்த்தோன்னு சொன்னால், மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் அந்த திராட்சை தோட்ட வேலையாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ லேட்டாக வந்தவங்களுக்கும் அந்த எஜமான் அதே கூலியை கொடுக்குறாரு. அதனால் மற்றவங்கலாம் கொஞ்சம் விசனப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அது என்னுடைய இஷ்டம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன, கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வர்றவங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்களுக்கும் ஆண்டவர் அங்கீகாரம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம அதில் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தது 9வது கேள்வி, பெறுவது எளிது கொடுப்பது கடினம். பெறுவது எளிது கொடுப்பது கடினமோ? அது என்னென்னா, மன்னித்தல் ஓமை. சரியா? ஒருவன் அதிக கடனை தனக்கு மன்னிக்கிறான். ஆனால் இவன் போயிட்டு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியவனை கழுத்தை நெரிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போது அந்த அதிக கடனை மன்னித்தவன் அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்குறத பார்க்குறோம்.
பெறுவது எளிது கொடுப்பது கடினமோ என்பது இதற்கான இந்த கேள்விக்கு மன்னித்தல் ஓமை என்பது பதில் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஓகே, 10வது கேள்வி, செருப்பின் அருமை வெயிலில் தெரியும். இது எந்த ஓமை அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், கெட்டகுமாரன் ஓமை. கெட்டகுமாரன் அப்பாட்டிருந்து ஆஸ்தியை வாங்கிட்டு போகிறான், பிரித்து வாங்கிட்டு போகிறான், துன்மார்க்கமாக இருக்கிறான், அங்கே போய் கடும் வேதனைப்படுறான். என்ன, பன்றி மேய்க்கிறான், அது தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போது என்ன செய்கிறான் அப்படின்னா கஷ்டப்படுறான். ஐயோ, அப்பாட்ட இருக்கும் பொழுது எவ்வளோ வேலைக்காரங்க கூட திருப்தியாக சாப்பிட்டாங்க, நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான். அப்போது அந்த கஷ்டப்படும் பொழுது தான் அப்பாவுடைய அன்பு புரிந்தது அப்படிங்கிறது தான் செருப்பின் அருமை வெயிலில் தெரியும் என்ற கேள்விக்கான பதில். 266வது வேத வினாவுடைய பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஓகே, இந்த நாளின் தலைப்பு வந்து கணக்கு போடலாமா. கணக்கு போடலாமா, வேதத்திலிருந்து ஒரு கணக்கு போட போகிறோம். சரிங்களா? அதாவது ஒரு நம்பரை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த நம்பரை எப்படின்னு சொன்னால், வேதத்தில் ஏதோ ஒரு சம்பவத்தில் உள்ள எண்களை கூட்டி நான் மொத்தமாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பிரித்து அது எந்த சம்பவம்னு கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டு, 77 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அது ஒரு வசனத்திலேயோ அல்லது ஒரு சம்பவத்திலேயோ அந்த 77 நீங்கள் பிரித்து சொல்லணும். இப்போது விடை என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால் 7 முறை. மன்னிக்க சொன்னார்ல ஆண்டவர், 7 முறை. அப்போது 7 + 70 77 அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்னொரு ஆதாரமான ஒன்று சொல்கிறேனே, சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், 91ஆம் சங்கீதத்தில், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரியா? இப்போ 1000ஐயும் 10,000ஐயும் கூட்டி நான் சொல்லியிருப்பேன். 11,000 அப்படின்னு சொல்லுவேன். அப்போது நீங்கள் 11,000 சொல்லும் பொழுது அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த நாளின் முதலாவது கேள்விக்கு செல்வோம். 517 இதை வந்து நீங்கள் பிரித்து கண்டுபிடிக்கணும். 517 இது வந்து பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் தான் இந்த சம்பவம். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் நீங்கள் உள்ள எண்களெல்லாம் கூட்டி பார்க்கும் பொழுது 517 வரும். இதுதான் முதலாவது கேள்வி. பழைய ஏற்பாட்டில் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, ரெண்டாவது கேள்வி, 11,000 இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படி சொன்னால், இதுவும் பழைய ஏற்பாட்டில் தான். நான் க்ளூ கொடுத்தேன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? இதுவும் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. 11,000 அந்த சம்பவத்தில் வருகிற எல்லா எண்களையும் கூட்டும் பொழுது 11,000 வரும். நீங்கள் கண்டுபிடிக்கணும். மூன்றாவது கேள்வி, 380 ரொம்ப எளிதான கேள்வி தான் இதுவும். 380 இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பழைய ஏற்பாடு தான். 380. சரிங்களா? கூட்டி வரும் பொழுது நான் சொல்லுகிற எண் வர வேண்டும். வேறு இடத்துலேருந்து சம்பவங்களை கூட்டக்கூடாது. ஒரே சம்பவம் அல்லது ஒரே இடத்துல வருகிற வசனங்கள். ஓகே, அடுத்தது வந்து 4வது கேள்வி, 30 என்ற எண் வர வேண்டும். சரிங்களா? 30 என்ற எண் வர வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில். சரிங்களா? இது ஒரு தீர்க்கதரிசன புத்தகம்னு வச்சுங்களேன். ஒரு மைனர் ப்ராப்பர்ட், அதாவது சிறிய தீர்க்கதரிசன புத்தகம். 30. 5வது கேள்வி செல்வோம். 5வது கேள்வி, 190. சரிங்களா? 190 இது வந்து புதிய ஏற்பாடு. பார்ப்போம் யார் கண்டுபிடிக்காங்க பார்க்கலாம். விடையை வந்து நாளைக்கு 6 மணிக்குள்ளே வந்து சேரணும். சரிங்களா? 190 இது வந்து 5வது கேள்வி. அடுத்தது 6வது கேள்வி, 195 இது பழைய ஏற்பாடு. 195 எல்லா எண்களையும் அந்த சம்பவத்தில் கூட்டும் பொழுது 195 என்ற எண் வரும். ஓகே, 7வது கேள்வி, 1160 இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஆகமங்களுக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ஆகமங்களுக்குள்ள பழைய ஏற்பாட்டு அந்த பஞ்சாகமம் சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே இருக்குது. 1160 கண்டுபிடிங்க. ஓகே, எட்டாவது கேள்வி, 8 இது எங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில். சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் 8 ஒரு சம்பவத்துக்குள்ளே வருகிற 8 என்ற எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து 150 இது எங்கே பார்க்கலாம்னா
பழைய ஏற்பாட்டில் 180, 150, பழைய ஏற்பாட்டில் 150. ஓகே, கடைசி மற்றும் 10வது கேள்வி 5.5, சரிங்களா? 5.5 இதுவும் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. கூட்டும் பொழுது 5.5 வரணும். ஓகே, பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இதை போன்ற நிறைய கேள்வி நான் எடுத்துக்கக்கூடும், ஆனால் உங்களுக்கு எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய கேள்விகளை தான் நான் எடுத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் விரைவாக நீங்கள் பதிலை கண்டுபிடித்து அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாய் பங்கு பெற்று வருகிறீர்கள். உங்கள் மதிப்பெண்களை நான் சோதித்து நான் பதிஞ்சு வச்சிருக்கிறேன். அதனால் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு பரிசுகள் அனுப்பப்படும். உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.